ரஜினி நடிக்கும் 170வது படம் படப்பிடிப்பு நிறுத்தி வைப்பு. காரணம் என்ன? ரஜினி நடிக்கும் 170வது படத்துக்கு தலைவர் 170 என்று தற்காலிகமாக பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த படத்தை ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேல் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார். இந்த படத்தில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினியுடன் இணைந்து நடிக்கிறார் இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன். ஆரம்பத்தில் 23 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹம் என்ற படத்தில் ரஜினியும் அமிதாப் பச்சனும் இணைந்து நடித்தார்கள். அதற்கு பிறகு தமிழ்வாணன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் படத்தில் எஸ்.ஏ. சூர்யாவும் அமிதாப் பச்சனும் இணைந்து நடித்தார்கள். சில நாட்கள் படப்பிடிப்பு நடந்தது. அதற்கு பிறகு என்ன காரணங்களாலோ படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது. எனவே முதலில் அமிதாப் பச்சன் தமிழில் நடிக்கிற படமாக ரஜினியின் 170வது படம் அமைகிறது. ரீத்தியா சிங், துஷாரா விஜயன், மஞ்சு வாரியர் ஆகிய 3 கதாநாயகிகள் இந்த படத்தில் நடிக்கிறார்கள். தெலுங்கு சூப்பர் ஸ்டார் ராணா இந்த படத்தில் முக்கிய இடத்தில் நடிக்கிறார். எனவே ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு முக்கியமான நடிகர் இந்த படத்தில் நடிக்கிறார். இந்த படம் குறுகிய கால தயாரிப்பு, 3 மாதங்களில் படப்பிடிப்பு நிறைவு பெறும் என்று இயக்குனர் ஞானவேல் தெரிவித்தார். ரஜினிகாந்த் நடிக்கும் 170வது படத்தின் படப்பிடிப்பு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணங்கள் என்பதை தயாரிப்பு குழுவினர் அறிவிக்கவில்லை. தமிழ் நடிகையிடம் விமான பயணத்தில் சிலுமிசம் செய்த தொழிலதிபர். தமிழில் பிரபு சாலமன் எழுதி இயக்கிய கயல் படத்தில் நடித்தவர் திவ்ய பிரபா. இப்போது இவர் மலையாளத்தில் அதிக படங்களில் கதையை நடித்து கொண்டிருக்கிறார். இவர் நேற்று முன்தினம் மும்பையிலிருந்து கொச்சிக்கு விமானத்தில் பயணமானார். விமானத்தில் பயணமான பொழுது மிதமிஞ்சிய போதையில் நடிகை திவ்ய பிரபாவிடம் ஒருவர் சிலுமிசம் செய்திருக்கிறார். பாலியல் பலாத்காரத்துக்கு முயற்சி செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து நடிகை திவ்ய பிரபா விமான நிலையத்தில் புகார் செய்தார். இதைத் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் சிலுமிசத்தில் ஈடுபட்ட ஒரு பெயர் ஆண்டோ என்றும் கேரளாவில் மிகப்பெரிய தொழிலதிபர் என்றும் தெரிய வருகிறது. சிலுமிசம் செய்தது உண்மைதான் என்பது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தொழிலதிபர் ஆண்டோ கேரள போலீசாரால் கைது செய்யப்பட்டார். விசாரணைக்கு மீண்டும் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையில் தொழிலதிபர் ஜாமீனில் விடப்பட்டார். பஸ்ஸில் சிலுமிசம் செய்த மலையாள நடிகர் கைது. மலையாள நடிகர் பினு கமால். இவர் கேரளாவில் ஒரு கிராமத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு நள்ளிரவில் அரசு பஸ்ஸில் திரும்பியிருக்கிறார் நடிகர் பினு கமால். அரசு பஸ்ஸில் பயணம் செய்த ஒரு இளம்பெண்ணிடம் தவறாக நடந்து பாலியல் பலாத்காரத்துக்கு முயற்சி எடுத்திருக்கிறார். உடனே குய்யோ முறையோ என்று கத்தியிருக்கிறார் அந்த கேரள பெண். உடனடியாக பஸ் நிறுத்தப்பட்டது. பஸ் நிறுத்தப்பட்டதும் பஸ்ஸிலிருந்து இறங்கி ஓடினார் நடிகர் பினு கமால். உடனடியாக அங்கு அனைவரும் கூடி பினு கமாலை பிடித்து போலீஸில் ஒப்படைத்தனர். தீவிர விசாரணைக்கு பிறகு பினு கமால் கேரள சிறையில் அடைக்கப்பட்டார். நடிகை சமந்தாவுக்கு அழகு சாதன பொருட்களை பரிசளித்த நயன்தாரா. நயன்தாராவும் நடிகை சமந்தாவும் நெருங்கிய தோழிகள். இப்போது சமந்தா மருத்துவமனையில் மியாசிட்டிஸ் என்ற நோய்க்கு சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். எழுந்து நிற்க முடியாத நிலை, கால் கிடுகிடு என்று ஆடுகிற ஆட்டம், இதுதான் மியாசிட்டிஸ் என்ற நோய். அந்த அடிப்படையில் இப்போது சிகிச்சை பெற்று கொண்டிருக்கும் சமந்தாவுக்கு நயன்தாரா அழகு சாதன பொருட்களை பரிசாக அனுப்பியிருக்கிறார். இப்போது நயன்தாரா அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யும் ஒரு தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறார். முக்கியமான நடிகைகளுக்கு இதுபோன்று பரிசு பொருட்களை அனுப்புவது வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் நயன்தாரா. இதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டிங்க, ப்ரமோஷன். முடிந்தால் நீங்களும் நயன்தாரா தொழிற்சாலையில் தயாராகும் அழகு சாதன பொருட்களை வாங்கி மழுங்கள். ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் நாங்கள் பொறுப்பு இல்லை. அட் யுவர் ஓன் ரிஸ்க், நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். லைக்காவில் விஷால் வாங்கிய 21 கோடி ரூபாய் கடன். நீதிபதி காட்டமான கேள்வி. தான் நடிக்கும் படங்களின் விநியோக உரிமையை லைக்காவுக்கு தருவதாக சொல்லி லைக்கா நிறுவனத்திடம் 21 கோடி ரூபாய் கடன் பெற்றார் விஷால். ஆனால் விஷால் தான் நடித்த எந்த படத்தினுடைய உரிமையும் லைக்கா புரொடக்ஷன்ஸுக்கு வழங்கவில்லை. இதன் காரணமாக லைக்கா புரொடக்ஷன்ஸ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதைத் தொடர்ந்து விஷாலின் சொத்து கணக்கு முழுவதையும் தாக்கல் செய்யும்படி நீதிபதி உத்தரவிட்டார். இதற்கிடையில் லைக்கா புரொடக்ஷன்ஸ் வழக்கறிஞர் பேசும் பொழுது 21 கோடி ரூபாய் கடன் நிலுவையில் இருக்குது, அதையும் தரவில்லை. ஆனால் அதே சமயத்தில் விஷால் பட நிறுவனத்தில் 80 கோடி ரூபாய் லேவாதேவி செய்யப்பட்டிருக்கிறது, இவ்வளவு நடந்தும் எங்களுக்கு பணம் தரவில்லை என்று சொன்னார் லைக்கா புரொடக்ஷன் வழக்கறிஞர். இதை கேட்டுக்கொண்ட
நீதிபதி உங்கள் தரப்பில் என்ன சொல்கிறீர்கள் என்று விஷால் வழக்கறிஞரிடம் கேட்டார். விஷால் வழக்கறிஞர் சொன்னார், நாங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு தயாராக இருக்கிறோம். சமரச பேச்சுக்கு லைக்கா புரொடக்ஷன்ஸை அழைத்தோம், ஆனால் அவர்கள் வரவில்லை என்று சொன்னார். இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார் நீதிபதி. ஐமேக்ஸ் தியேட்டர்களில் வெளியாகிறது லியோ படம். படத்தின் வெற்றிக்காக திருப்பதியில் விசேஷ பிரார்த்தனை. விஜய் கதாநாயகன் நடிக்கும் படம் லியோ. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்குகிறார். அனிருத் இசையமைக்கிறார். இந்த படத்தை லலித்குமார் தயாரிக்கிறார். லியோ படத்தில் விஜயுடன் சஞ்சய் தத், த்ரிஷா, கௌதம் மேனன், மிஷ்கின், மன்சூர் அலியான் உள்ளிட்ட பலர் நடிக்கிறார்கள். இந்த படம் முதல் முறையாக இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் ஐமேக்ஸ் தியேட்டர்கள் அனைத்திலும் லியோ வெளியாகிறது. படப்பிடிப்பு துல்லியமாக இருக்கும் பட்சத்தில் இந்த படம் ஐமேக்ஸ் தியேட்டர்கள் வெளியாகும்போது ஒரு புதிய உணர்வை பெறுவார்கள் படம் பார்ப்பவர்கள். அதன் காரணமாக வெளிநாடுகளிலும் சரி, இந்தியாவிலும் சரி, ஐமேக்ஸ் தியேட்டர்களில் முதல் முறையாக அதிக தியேட்டர்களில் வெளியாகிறது லியோ. லியோ படத்தின் வெற்றிக்காக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மற்றும் படப்பிடிப்பு குழுவினர் திருப்பதிக்கு நடந்தே சென்றார்கள். நடந்து சென்று திருப்பதியில் விசேஷ பிரார்த்தனை நடத்தினார்கள். லியோ பட வெற்றிக்காக திருப்பதி அடிவாரத்திலிருந்து மலைக்கு லோகேஷ் கனகராஜ் மற்றும் படப்பிடிப்பு குழுவினர்கள் நடந்தே போனார்கள். அங்கு திருப்பதி மலையில் லியோ வெற்றிக்காக விசேஷ பிரார்த்தனை செய்ததாக லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய ட்விட்டரில் பதிவு செய்திருக்கிறார். ஃபார் லியோ சக்சஸ் என்று சொல்லியிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். விஷாலால் பாதிக்கப்பட்ட நடிகர் லிவிங்ஸ்டன். விஷால் சமீபத்தில் 5 கோடி இருந்தால் படம் தயாரிங்கள், 5 கோடிக்கு குறைவாக இருந்தால் படம் தயாரிக்க வராதீர்கள் என்று சொன்னார். இதன் காரணமாக நடிகரும் இயக்குநருமான லிவிங்ஸ்டன் நேரடியாக பாதிக்கப்பட்டதாக ஒரு கருத்தை தெரிவித்தார். லிவிங்ஸ்டனும் அவருடைய நண்பரும் சேர்ந்து 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் தயாரிப்பதாக இருந்தார்கள். பணமும் ஏற்பாடு செய்து விட்டார்கள். ஆனால் விஷால் 5 கோடிக்கு குறைவாக படம் தயாரிக்க வேண்டாம் என்று எச்சரித்ததன் விளைவாக அவர் நண்பர் ஜகா வாங்கிவிட்டார். இதனால் எனக்கு வர இருந்த வாய்ப்பு போய்விட்டது என்று கண்ணீர் மல்க சொன்னார் லிவிங்ஸ்டன். அது மட்டுமல்ல, நான் கதாநாயகன் நடித்திருக்கிறேன், குணித்தர வேடத்தில் நடித்திருக்கிறேன், வில்லனாக நடித்திருக்கிறேன். ஆனால் இப்போது என்னை யாரும் நடிக்க அழைப்பதில்லை. என் மகள் 1-2 சீரியல்களில் நடித்து கொண்டிருக்கிறாள். நான் வாடகை வீட்டில்தான் இருக்கிறேன். குடும்ப செலவுக்கு சாப்பாட்டுக்காக என் மனைவி அணிந்திருந்த நகைகளை எல்லாம் விற்று தீர்த்து விட்டேன் என்று கதறினார் நடிகர் லிவிங்ஸ்டன். பொங்கலுக்கு வெளியாகிறது ரஜினி நடிக்கும் லால் சலாம். ரஜினிகாந்த் சிறப்பு வேடத்தில் நடிக்கும் படம் லால் சலாம். இந்த படம் கிரிக்கெட் விளையாட்டை மையமாக கொண்ட படம். இந்த படத்தில் விஷ்ணு, விஷால், விக்ராந்த் ஆகிய இருவரும் கதாநாயகர்களாக நடிக்கிறார்கள். இந்த படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்குகிறார். இந்த படத்தை லைக்கா புரொடக்ஷன் சார்பில் சுபாஸ்கரன் தயாரிக்கிறார். ஆரம்பத்தில் இந்த படத்தை நாங்கள் தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் சூப்பர் ஸ்டார் ஒரு சிறப்பு இடத்தில் நடிக்க வேண்டும் என்று நிபந்தனை வைத்தார்கள். அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்ட ரஜினிகாந்த் லால் சலாம் படத்தில் முஸ்லீம் பெரியவராக நடித்து கொண்டிருக்கிறார். இந்த படத்தில் சமூக விழிப்புணர்வு உள்ள மத நல்லிணக்க கருத்துக்களை ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறார் என்று தெரிகிறது. இந்த படத்தில் ஏகப்பட்ட கிராஃபிக்ஸ் காட்சிகள் இருக்கிறது. அதற்காக கொஞ்சம் நாட்கள் தேவைப்படுகிறது. இதன் காரணமாக லால் சலாம் வருகிற 2024 பொங்கல் அன்று வெளியாகிறது. இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் வாங்கி வெளியிடுகிறது. ஏற்கனவே ரெட் ஜெயின் மூவிஸ் விநியோகம் செய்த படம் தான் ஜெயிலர், சூப்பர் ஹிட் படம். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்த போதிலும் ரெட் ஜெயின் விநியோகம் செய்தது. வசூலை அள்ளு என்று அள்ளி குவித்தது ஜெயிலர். அதைத் தொடர்ந்து லால் சலாம் படத்துக்கும் நல்ல எதிர்பார்ப்பு இருக்கிறது. ரத்தனகுமார் இயக்குவதாக இருந்த படம் லோகேஷ் கனகராஜ் கைவிட்டார். லோகேஷ் கனகராஜின் இணை இயக்குனர் ரத்தனகுமார். ரத்தனகுமார் ஒரு ஆரர் கதையை லோகேஷிடம் சொல்லி அந்த கதையை லோகேஷ் கனககுமார் தயாரிப்பதாக இருந்தது. ஆனால் திடீரென்று இப்போது அந்த படத்தில் நடிப்பதில்லை என்ற முடிவுக்கு வந்து வாங்கி அட்வான்ஸை திருப்பி கொடுத்து விட்டார் நயன்தாரா. இதன் காரணமாக லோகேஷ் கனகராஜுக்கும் ரத்தனகுமாருக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டு லோகேஷ் கனகராஜ் என் தயாரிப்பிலிருந்து விலகிவிட்டார். ஆனாலும் ரத்னகுமார் தொடர்ந்து அந்த படத்தை இயக்குவதில் உறுதியாக இருக்கிறார். இப்போது தயாரிப்பாளர் மாறியிருக்கிறார். லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை தயாரிக்கவில்லை. லோகேஷ் கனகராஜுக்கு பதிலாக விஜயுடைய மேனேஜர்
ஜெகதீஷ் அந்த படத்தை தயாரிக்கிறார். புகைப்பிடித்ததால் பிக் பாஸிலிருந்து வெளியேறிய நடிகை. பிக் பாஸ் தெலுங்கு வெர்ஷன் இப்போது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. பிக் பாஸ் தெலுங்கு வெர்ஷனில் கவர்ச்சி நடிகை ஷகீலா பிக் பாஸ் வீட்டுக்குள் புகுந்தார். ஒரு வாரம் கூட ஆயிருக்காது, அதற்குள் அவர் எலிமினேட் செய்யப்பட்டார், அதாவது வெளியேற்றப்பட்டார். இது பற்றி கவர்ச்சி நடிகை ஷகீலாவிடம் கேட்ட பொழுது, நான் பல ஆண்டுகளாக எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது. அடிக்கடி சிகரெட்டு பிடிப்பேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 15 சிகரெட்டுகள் பிடிப்பேன். அது என்னுடைய பழக்கம். நான் சிகரெட்டு பிடிப்பேன் என்று தெரிந்தும் எனக்கு குறைவாகவே சிகரெட்டு வழங்கினார்கள். அது எனக்கு பத்தாது. 2வது சிகரெட்டு பிடிக்கிற காட்சியை திரும்ப திரும்ப காட்டினார்கள். பிக் பாஸில் புகைப்பிடிப்பதற்கு என்று ஒரு தனி பிரத்யேக அறை அமைக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். அந்த வேண்டுகோளை நிராகரித்து விட்டதோடு என்னை பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து எலிமினேட் செய்து விட்டார்கள் தெலுங்கு படக்குழுவினர் என்று தெரிவித்தார் கவர்ச்சி நடிகை ஷகீலா. நேரில் இது போன்ற தரமான புத்தம் புதிய சினிமா துணுக்குகளை இலவசமாக நீங்கள் அறிந்து கொள்ள ஜெம் சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.